அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபமே ஜெயம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். பிதாவுடைய திருச்சித்தம் என்ன என்று சொல்லி அநேகருக்கு கேள்வி உண்டு. இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் போது மார்க்கு 14 விதமாய் ஜெபிக்கிறார். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள் என்றார். தன்னை பிதாவின் சித்தத்துக்கு ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்திலே தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆகவே அன்பானவர்களே, பிதாவுடைய சித்தம் என்ன என்று சொல்லி அநேகருக்கு தெரிவதில்லை, ஒரு குழப்பம் ஏற்படுகிறது. என்னை குறித்து பிதாவின் சித்தம் என்ன என்று சொல்லி நீங்கள் அறிய ஆவலாயிருக்கிறீர்கள் என்பதை அறிவேன். அருமையானவர்களே, பிதாவுடைய சித்தம் 2 வகைப்படும். ஒன்று தனிப்பட்ட சித்தம், இரண்டாவது பொதுவான தேவ சித்தம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாம் பொதுவான தேவ சித்தம் நம்மை குறித்து என்ன என்று சொல்லி நாம் பார்த்து தியானிக்க இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் தியானிப்பு என்று சொன்னால் நம்மை குறித்த பிதாவின் பொதுவான சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்ளலாம். அதன்படி நாம் நடந்து ஆண்டவர் கிருபைகளையும் ஆசீர்வாதத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த சிறிய இந்த வேத தியான வகுப்பிலே என்னோடு கூட இணைந்து நீங்கள் பங்கு பெறுவேன் என்று சொன்னால் நாம் பிதாவுடைய சித்தம் என்ன என்பதை குறித்து நாம் அறிந்து கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதாவின் சித்தம் என்ன என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபைதார். எங்களை குறித்த பிதாவின் பொதுவான சித்தம் என்ன என்பதை குறித்து வேத வசனத்தின் மூலமாக அறிந்து அதன்படி நாங்கள் நடக்க தேவன் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வேதத்துள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை, உங்களுடைய பிள்ளைகளின் கண்களை இயேசுவின் நாமத்தில் திறந்திரளும். இருள் நீங்கட்டும், மறைபொருள்கள் வெளிப்படுத்தப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். வெளிச்சம் உண்டாகட்டும், ஆசீர்வதியும். பிதாவின் திருச்சித்தம் நிறைவேறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். கட்டாயம் நாம் ஜெபத்தோடு கூட இந்த சிறிய வேத தியான வகுப்பிலே பங்கு பெறுவோம். நம்மை குறித்து பிதாவின் சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நடக்க தேவன் உங்களுக்கு கிருபையும் பலத்தையும் தருவாராக. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். God bless you. Thank you.